செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் அமைச்சர் பொன்முடியை ஊழியர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். மனு அளித்த போது பெண் ஒருவர் அமைச்சர் பொன்முடி காலில் விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க பூங்காவிற்கு வருகை தந்த அமைச்சரை தற்காலிக ஊழியர்கள் முற்றுகையிட்டு மனு அளித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க பூங்காவிற்கு வருகை தந்த அமைச்சரை தற்காலிக ஊழியர்கள் முற்றுகையிட்டு மனு அளித்து வருகின்றனர். 15 வருடங்களாக தற்காலிக பணியாளர்களாக உள்ளதால் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர். மனு அளித்த போது பெண் ஒருவர் அமைச்சர் பொன்முடி காலில் விழுந்து கதறி எழுதியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் அமைச்சர் பொன்முடியை முற்றுகையிட்ட ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க பூங்காவிற்கு வருகை தந்த அமைச்சரை தற்காலிக ஊழியர்கள் முற்றுகையிட்டு மனு அளித்துள்ளனர். 15 வருடங்களாக தற்காலிக பணியாளர்களாக உள்ளதால் நிரந்தர பணி வழங்கவும் ஊதியத்தை உயர்த்தவும் கோரிக்கை வைத்தனர். மனு அளித்த போது பெண் ஒருவர் அமைச்சர் பொன்முடி காலில் விழுந்து கதறி அழுத்ததால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் ஆனந்தி. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இன்று அமைச்சர் பொன்முடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அமைச்சர் காலையில் பொன்முடி வருகை தந்து பல்வேறு திட்டங்களை திறந்து வைப்பதற்காக பூங்காவை பார்வையிடுவதற்காக வருகை தந்த போது உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் 50 பெண்கள் உட்பட 213 பேர் கடந்த 15 வருடங்களாக தற்காலிக பணியாளர்களாக பணி செய்து வருவதாகவும் எங்களை நிரந்தர பணியாளர்களாக அமர்த்த வேண்டும் மற்றும் ஊதிய உயர்வு தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சர் பொன்முடி அவர்களை முற்றுகையிட்டு மனு கொடுத்திருந்தனர். அப்போது திடீரென ஒரு பெண் பணியாளர் அமைச்சர் பொன்முடியின் காலில் விழுந்து தங்களது கோரிக்கையை உடனடியாக நிவர்த்தி செய்து தர வேண்டும் என அழுதபடி, அதாவது கண்ணீர் மல்க தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டிருந்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.